குட்டி அம்மா சூப்பர் இது ஒரு வேலை நல்ல வேலை செஞ்சுக்கிற பத்தியா பட்டு கொஞ்சி செல்ல கொஞ்சி கிடையாது திருமணம் திருமணம் உனக்கு எனக்கும் அம்மா என்ன நீ மட்டும் எங்க வீட்டுக்கு மருமகனா வந்து வச்சுக்கோ வீட்டு ஃபுல்லா ஆம்பளை பசங்க மாமனாருக்கு பசின்னு கேட்டா போதும் மருமக தூக்கி சொல்லி மாமனாரை இட்டு போய் பாத்ரூம் உள்ள உட்கார வச்சு தோசைய சுட்டு சுட்டு போடணும் உங்க மாமனார் புட்டு அதுல தொட்டு தொட்டு சாப்பிடுவா எனக்கு அப்படியே சொட்டு கடவுளே மாரியாத்தா காளியாத்தா கோயில் உள்ள தாங்கறீங்களோ போட்டீங்கன்னா ஏறி வேலைக்கு போய்க்கிறீங்களா எட்டிமா தாயே இந்த ஊர்ல எப்படித்தான் எம்மாடி குடும்பங்கிற நானா தான் பூரியெல்லாம் பிடிச்சி ஓடி தாயே எப்படியா வீட்டுல பணத்தை கட்டிட்டு பதம் ஒரே பாருன்னா பொங்கலா இருக்குது உங்களுக்கு தான் இந்த மாதிரி குழந்தைங்க பொங்குத மாட்டவா யுவராஜா ஊரு சோத்த துண்டுக்கு பாடி வரப்பா பின்னாடி கொட்டிடுவாரு எங்க சாப்பாடு நல்லா இருக்குதா உப்புக்குதா இல்ல இந்த பண்ணா பாரு பாடு என்ன பண்ணாரு நாமத்தை காய்ச்சத சொல்லி இல்லையா கழிச்சுட்டான் ரசம் எடுத்தாந்து ஊத்தனான் ஒரு வாரி வச்சுக்கிறான் ரசத்துல உப்பு இல்லை பழுது உப்பு எடுத்தாருன்னா நன்னம் கொடுக்கணும் உள்ள ஒண்ணா இருப்பாரு இதாங்காட்டி கரண்ட் ஆஃப் பெரிய வேற சாப்பிட்டு உப்புணும் பக்கத்துல இருக்கிற போட மாவை எடுத்து போட்டுக்கு என்ன ரவிய கடறோம் நெற்கடை போல பூசத்தி எனக்கு ஒரு மகன் பிறப்பா பாடு ஐயா சூப்பரா பாருங்க பாருங்க எனக்கு ஒரு மகன் பிறப்பா அவன் அழுகுறானா அந்த அழுகுல ஒரு கட்டம் இல்லை அதுல தான் இருக்குது இந்த கதையை மறுபடியுமா அவன் அழகா பாடுற ஐயோ என்ன காது முட்டு கேட்கலாம் எனக்கு ஒரு மகன் பிறப்பா நல்ல காலம் பிறகு யூடியூப்ல ஒரு கேஸ் ஆட்டம் பண்ண மறுபடியும் உணர்வு எனக்கு ஒரு மகன் பிறப்பா அவன் என்னை போலவே எனக்கு பிறகுற மகன் எப்படி உன்ன மாதிரி இருப்பான் நாடகத்திலாவது சொல்றேன் விடுறான்டா அது எப்படி விட முடியும் என் வீட்டுல ஒரு பொட்டை நாய் இருந்தது ஆமா அது குட்டி போட்டுக்குது 4 குட்டி என்ன மாதிரியே இருக்குது தெரியுமா நான் என்ன பண்ண போறேன் நாய் தலைக்கு ஊற்றிக்கணும் என் முகத்துல பூச்சிட்டு இருக்குது அந்த குட்டி அதுல ஜெராக்ஸ் ஆயிடுச்சு நான் முன்னோர் போய் கொடுத்தா எப்படா முடிப்பீங்க மனசு தங்க ஐயா கோமணத்தை அவுத்து விட்டா அந்த காலத்திலாம் மனிதரெல்லாம் கோமணம் கட்டினாங்க எந்த நோயும் வரல காத்தோட்டமா இருந்தது எப்ப நம்ம வாயம் கலர்
யாருடா நீ? அம்மையை பண்ண குட்டி வந்துக்கிறாங்க கூலி கிளாஸ் போட்டு வந்தத வரத ஏடா விடமா பேசிக்கிட்டு யாருடா நீ? ஏய், நான் கண்ணாடின்னா ஒரு காலத்துல நானும் இது போல தாண்டா வந்தேன். எப்படியா ஒரு தெரியாத கத்திட்டு போத வந்துட்டாங்க. யாருங்க நீ யாருடா? என்ன ஏடா விடமா பேசிக்கிற வந்ததுல இருந்து? என்னன்னு தெரியலங்க. யாருடா நீ? ஊர்ல வந்ததுல இருந்தே நான் யாரா கூட மாட்டேன். நான் வந்தேங்க எப்படியா முட்டை தின்ன மேலேயோ கட்டிதான் பேசுறாங்களா? பேசு பேசு. யாரு? அமரபுரி நாடு. யாரு பாடு? நான் தாங்க பாடு. பாடா இருக்கத்தாங்க பக்கம் நடக்கிறேன். அமரபுரி நாடு நாடு. அந்த நாட்டு வாட்ச்மேனுங்க நான். வாட்ச்மேன். யாரியா துப்புற? நான் யார் தெரியுமா? எவனும் நாங்க நல்லவன் நினைச்சு கப்பல்ல சேர்க்கிறோம். அவன் தானே எங்க சூத்துல நார ஓடிக்கிறான். எந்த பெருசு உட்காந்து பேசுறாங்களா? நான் யார் தெரியுமா? சொல்றத பார்த்தா அமெரிக்கா அவளுக்கு வந்துக்கிறீங்களா? அமெரிக்கா அவளுக்கு வந்து ஆமா ஆமா. மரகதபுரி நாடு. அந்நாட்டு மன்னர்களா? அது நான் இல்லை. நான் இல்லை. அமைச்சர்? அதுவும் நான் இல்லை. மெய் காப்பாளர்? அட அதுவும் நான் இல்லப்பா. படைத்தளபதி? படல எதுவும் எனக்கு இல்லை. சூர்யாவுக்கு தான். அதுவும் கிடையாது. அப்ப யார் தாங்க? அந்நாட்டு வேலைக்காரன். வாட்ச்மேன் என்ன வேலைக்காரன்? பேண்ட் என்ன சொக்கா என்ன எனக்கு ஷூ வாங்கினவங்களுக்கு சாக்ஸ் வாங்க போட்டீங்களா? சாட்சி நான் இஸ்திரி போயிடுச்சுங்க. இங்க வா. என்ன வந்த நோக்கம் எதிர்கால் வீக்கம். வீக்க மாத்தான் பாத்து காலு மட்டும் இல்ல ஆ. உடம்பே எனக்கு வீக்க மாத்தான். நான் வந்த நோக்கம் என் நாட்டு இளவரசர் மிர்கி இல்லையா இளவரசர் என்ற முரளி 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 அழகாக பெண் தேடி கொண்டு வந்திருக்கிறேன். அடடே அடடே டஜே அடடே டஜே அடடே டஜே அடடே நான் ஆளுங்க கிடக்குறேன். புரியலையா? எங்க நாட்டு இல்லசியம் இளவரசி அவங்களுக்கு தான் மாப்பிள்ளை தேடின்னு வரேன். ஒண்ணு போட்டு அடுத்ததுயா அது இல்லாத வருமானா? ஒண்ணு ரொம்ப அழகா இருப்பாங்க. கண்ணு வச்சிருப்பாங்க. மரகத மாலா. பாருங்க அழகா இருக்குங்களா? ஒண்ணு ஜவுளி கடையில பார்த்த மாதிரி இருக்குது. இல்லைங்க துணி எடுக்கும்போது போட்டோ எடுத்துதுங்க. சொருணா சோடா சரவணாசு. ஒண்ணு பேரு என்ன? மரகத மாலா. மரகத மாலா. உண்மைதான். மாப்பிள்ளை போட்டோ. முரளி நல்ல பொருத்தம் நினைக்கிறேன். மாப்பிள்ளை இந்த உள்ள அங்க தரக்காத படம் கலைஞ்சிடும். உள்ள எடுத்து போய் பாரு. வருகின்ற வெள்ளிக்கிழமை தாலி அத்த பசங்க தாலிய கட்ட ஏற்பாடு நிச்சயதார்த்தம். அசோக வனத்திலே அன்னை சீதையா என்ன கதை போது என்ன கதை சொல்லுங்க. பொண்ணு பாருங்க. பொண்ணு அழக பாருங்க. அழக முன்னாடியே பார்த்தேன். அந்த 1050 ரூபாய் இங்க கட்டி நானே பார்த்துட்டா கூட இப்ப பேர சத்தமா பேசாத நிச்சயதார்த்தம். மகனின் புகைப்படத்தை பார்த்தேன். என் மகனுக்கேற்ற மங்கை அவள்தான் என்று முடிவும் செய்து விட்டேன். உன்னுடைய மகளை எனக்கேற்ற மாப்பிள்ளை இருந்தாலும் உடைய மகளை ஒரு நேரில் பார்க்கிறேன். மகளே மறைந்தால பாம்பனார் வந்திருக்கிறார். அப்படியா மாமா? என்னை வாழ்க்கை நல்லா இருப்பா. நீ கண்டு ஒரு திருப்பா. ஐயோ மணி 4 ஆயிடுச்சு. இதெல்லாம் வாய் தரக்கூடாது. ஐயர் காற்று மட்டும் ஒரு பாத்தி மட்டும் போய் படு. நாங்க பார்த்துக்கிறோம். ஐயா உடைய மகளை திருமணம் முடிக்க இதுவே நிச்சயம். இதுவே பரி ஐயா கை கவருது. யாரோ ஒரு கால் குடுத்துட்டு இருக்காங்க. கோயில் வந்து பார்த்தா புடிச்சா. ஐயா தவறா நினைக்க வேண்டாம். ஒரு பெரிய சம்மதம் செய்கிறோம் என்று சக்தி கை நடுக்கும். கை நடுக்கும். வேற எதுவும் இல்லையே. உடைய மகளை திருமணம் முடிக்க நிச்சயதார்த்தம். பெண் உறவு. என்னது பொன் எனது. பெண்
என் மகளுக்கு புன்னகை உண்டு. ஆமாய்யா. அந்த புன்னகையோடு கொஞ்சம் புன்னகை வச்சு தரேன். ஆகலையா நாளைக்கே திருமணம் ஆகட்டும். பெண்ணோட வந்துருங்க எப்படிடா அவன மனவரை எடுத்து கவலைப்படாத ஐயா. பொண்ணு நல்லா பாத்தியா? ஆமாண்டா அவன் தாலி கட்டட்டும். கட்டட்டும். மீதி எல்லாம் மன தெரிஞ்சிருவான். புறப்பட போகலாம் ஏ செல்லா. ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றான் யாராவது மாதிரி யார் அந்த தாத்தா? ஒரு சந்தோஷம் செய்தி உனக்கு திருமணம் திருமணம் யாருக்கு? சூப்பர்டா குட்டி. அம்மா சூப்பர். இது ஒரு வேலை நல்ல வேலை செஞ்சுக்கிற பத்தியா? கல்யாணம் பட்டு கொஞ்சி சண்டை கொஞ்சி கிடையாது. திருமணம் திருமணம் உனக்கு இருக்கும். அம்மா என்ன நீ மட்டும் எங்க வீட்டுக்கு மருமகனா வந்து வச்சுக்கோ. வந்தா வீட்டு ஃபுல்லா ஆம்பளை பசங்க தான். சுத்தமா இருந்தா வெச்சு போட்டுருவான். அவ்வளோ போது குழந்தைங்களை இஸ்து போட வேண்டியதான். மாமனாருக்கு பசின்னு கேட்டா போதும் மருமக தூக்கி சொல்லி நல்ல முறையில் பரிமாறுவல் எதை கண்டு ஆடுறாங்க. மாமனாரை இட்டு போய் பாத்ரூம் உள்ள உட்கார வச்சு நீ தோசைய சுட்டு போடணும். உங்க மாமனார் புட்டு அதுல தொட்டு சாப்பிடுவா. எனக்கு அப்படியே சொட்டு பார்க்க முடியாது. ஆனா இருந்தாலும் திருமணம் ஆமா எந்த நாட்டுல பா நாங்கள் இருவர் அனிமன் மூச்சு அத்தருவோம் கொண்ட பையா நான் தான் போனேன் கேட்ட கம்மி மாதிரி பார்த்து நான் வெளியே வந்து பார்த்தா மாதிரி அப்பா எங்கள் இருவருக்கு திருமணம் கப்பல் வந்து வாரி திருமணம் சொன்னேன் யாருக்கு தெரியுமா? மரகத நாட்டு இளவரசி மாலாவுக்கும் உனக்கு தான் திருமணம். மரகத நாட்டு இளவரசி மாலாவிற்கும் எனக்கு திருமணமா? வாழ்ந்தால் மனோவோடு அவளை விட்டு நான் ஓபன் வர மாட்டேன். கேட்க மாட்டாயா? கேட்க மாட்டேன். எப்படிடா கேட்பேன்? ஒரே மகன் ஒப்பந்த மகன் செல்லமா வளர்த்ததே நீ பிறந்த உடனே உன் தாய் இருந்து விட்டா. நான் உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தானடா. இந்த உலகமே என் மகன் என்று வாழ்ந்ததே. என் மகனை பாரு, என் வார்த்தை கேட்க மாட்டேங்கிறா. அதுக்கு ஏங்க சிரிக்கிறீங்க? எப்போது என் வார்த்தை கேட்க மாட்டேன்
அந்த மாலா கழுத்த தாலி கட்டவளையா உடைய தந்தைய நீ ஊரோட பார்க்க முடியாது. ஐயோ ஐயோ அப்பா ஏன்டா உயிர் வாழணும்? நீயா சாவ எங்களை சாவடிச்சிடு அப்பா கப்பல ஒரு பங்காவது போடுறோம் நான் பார்க்கறேன். வசவசன்னு சேர்த்து ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க? சாப்பாடுக்கு ஆள் இல்லை அப்பா நான் வரவில்லை என்றால் இதே நேரத்தில் உங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வீர்களா? முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்த தாயின் முகத்தை பார்க்க முடியாத பாவி அப்பா. உண்மைத்தானப்பா. நீங்கள் தான் என்னை வளர்த்து அயல் நாடு சென்று வாடா மகனை என்று அனுப்பி வைத்து இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்டு வருகின்றேன். அது போதுடா அது போதுடா ஏதோ எதைக்கு வைக்கிறான். ஆனால் ஒன்று ஆனா நாட்டுக்கு வருவேன் மனமேடையில் அமர்ந்து வந்த பெண்ணின் கைத்தில் மாலை கட்டி தாலி கட்டி வேண்டும். அந்த பெண்ணின் முகத்தை கூட பார்க்க ஐயோ. மாட்டேன். மாலை கட்டி அடுத்தொடியே பஞ்ச விட வேண்டும். நான் தெரிந்தாவா? நாட்டில் எத்தனையோ சட்டத்திட்ட நான் போட்டிருக்கேன்டா. என் மாதிரி எனக்கு சட்டம் போடுறேன்டா. கவலைப்படாதீங்க ஐயா மணவரைக்கு வருவானா? மணவர வருவானா? மாலா கழுத்த தாலி கட்டுவானா? முகத்தை கூட பார்க்க மாட்டானா? தாலி கட்டட்டும் மீதி வேலையை நம்ம பார்த்துக்கலாம் கல்யாணம்